புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால் மட்டுமே நிதி அப்படின்னு ஒன்றிய அரசு திட்டவட்டமா தெரிவிச்சிருச்சு. தமிழ்நாடு அரசு அதுல என்ன அடுத்து செய்ய வேண்டியது? முதலில் மக்கள் மன்றம் முன்னாலே இந்த அநீதியை, அக்கிரமத்தை போதிய அளவில் தமிழ்நாடு அரசு மட்டுமல்ல, இதை தவறு என்று உணர்கின்ற அனைத்து ஜனநாயக அமைப்புகளும், அவர்கள் அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி, அமைப்புகளாக இருந்தாலும் சரி, ஒன்றாக இதை எதிர்த்தாக வேண்டும். ஏனென்றால் ஜனநாயகத்தில் கட்சிகள் மாறலாம், ஆட்சிகள் மாறலாம், ஆனால் தத்துவங்களுக்கும் அடிப்படை கொள்கைகளுக்கும் உரிமைகளுக்கும் ஆபத்து வரக்கூடாது. இன்றைக்கு இவர்கள், நாளைக்கு அவர்கள் என்ற அளவிலே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவேதான் அதிலே முதலில் அவர்களை காக்க வேண்டும். அடுத்தபடியாக என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை நம்முடைய வருமுன்னர் காக்கக்கூடிய அளவுக்கு திட்டமிடக்கூடிய நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்வார்கள். அடுத்த கட்டம் மிக தெளிவாக ஒன்றை காட்டியிருக்கிறார்கள். வரி கொடோம் என்று சொல்லுவதற்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும் என்று கூட அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே மக்களை தயாரித்தால் மக்கள் முன்னாலே எந்த அரசாக இருந்தாலும், எவ்வளவு பலமான அரசாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆணவ அரசாக இருந்தாலும் அதற்கு தக்க பாடத்தை மக்கள் கற்பிப்பார்கள். 26 ரொம்ப தொலைவில் இல்லை. நன்றி சார். இப்போ தொகுதி மறுவரையில் தமிழ்நாட்டுக்கான தொகுதிகள் குறைக்கப்படாதுன்னு நேற்று அமித்ஷா சொல்லியிருக்கிறாரு. முதல்வர் மார்ச் 5 அனைத்து கட்சி கூட்டம் நடத்துறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அமித்ஷாவுடைய கருத்தை ரெண்டு வகையாக பார்க்கலாம். ஒன்று, வருமுன்னர் போர் அறிவிப்பதற்கு முன்னாலே வெற்றி பெற்ற தளபதியாக முதல்வரை பார்க்கலாம். அதே நேரத்தில் இவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை காப்பாற்றுகின்றவர்களா என்று பார்க்கிற போது மீண்டும் எச்சரிக்கையான தீர்மானங்களை அதில் நிறைவேற்ற வேண்டும். இப்படி சொல்லி இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் அந்த உறுதியான வாக்குறுதியை சொல்ல வேண்டும். ஏனென்றால் வாக்குறுதிகள் என்பது இருக்கிறது, அந்த வாக்குறுதியை அவர் பொதுக்கூட்டத்தில் சொல்லியிருக்கிறார். இதே அவர் நாடாளுமன்றத்தில் அல்லது அதிகாரபூர்வமான அறிவிப்பாக வெளியிட்டால் இன்னும் தெளிவாக உறுதியாக இருக்கிறார் அர்த்தம். ஆனால் பொதுக்கூட்டத்தில் பேசுகிற பேச்சாக மட்டும் சொல்லி இருக்கக்கூடாது. என்றாலும் இந்த எப்போது இதை சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு வந்திருக்கிறது? இந்த கூட்டத்தை முதல்வர் ஏற்பாடு செய்து எல்லோரையும் ஒன்று சேர்த்த நிலையிலே தான் இதை சொல்லி இருக்கிறார் என்று சொல்லும்போது அவர்கள் இக்கட்டான நிலையை உணர்ந்திருக்கிறார்கள். எனவே அதற்கு பதில் என்ன கிடைக்கும் தமிழ்நாட்டிலே என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். ஆகவே போர் இல்லாமலேயே, போர் சங்கு ஊதிய உடனேயே வெற்றி பெற்ற முதல்வரை பாராட்ட வேண்டும். அதே நேரத்தில் முதல்வருடைய முன்னோக்கு என்பது வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தூர் போல கெடும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு முன்னாலே இருப்பது என்பது நல்லது. எப்போதுமே புயல் வருகிறது என்பதற்கு ஆயத்தம் செய்கிறார்கள். ஆயத்தம் செய்யாமல் இருக்க முடியாது. புயல் வராதுன்னு ஒரு வானிலை உறுப்பாளர்களோ அல்லது முக்கியங்களோ சொன்னால் கூட ஆயத்தங்கள் தயாராக இருப்பது எப்போதும் நல்லது. ஏனென்றால் இந்த அரசம், மத்திய ஒன்றிய அரசு இருக்கிறத, அது பல நேரங்களிலே சொன்ன செய்திகளை அப்படியே காப்பாற்றி இருக்கிறதா என்பது கேள்விக்குறி. இருந்தாலும் அப்படி அவர் சொல்லுகிற காரணத்தாலே நிச்சயமாக இதற்காக அந்த அளவிற்கு இதை உறுதி செய்ய வேண்டும், மேலும் அதிகாரபூர்வமாக என்று சொல்லலாம். போர் இல்லாமல் வெற்றி கண்டிருக்கக்கூடிய, போர் சங்கு ஊதியவுடன் வெற்றி கண்டிருக்கிற முதல்வருக்கு வாழ்த்துக்கள். கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக நிறைய தமிழ்நாடு முழுவதும் இந்தி திணிப்புக்கு எதிராக போராட்டங்கள் நடக்குது. தமிழகத்தில் மீண்டும் ஒரு இந்தி திணிப்பு போராட்டம், இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. முந்தைய இந்திய எதிர்ப்புகளுக்கும் இன்றைய இந்திய எதிர்ப்பும் ஒரே ஒன்று. முந்தி தமிழ்நாட்டில் மட்டுமிருந்தது, இப்போது அது கேரளத்தில், கர்நாடகத்தில் நடக்கலாம். அந்த துவக்கம் ஆகிவிட்டது அங்கு. அதே போல பஞ்சாபில் நடக்கலாம். மேற்கு வங்கம் எப்போதுமே ஆரம்பத்தில் இருந்தக்கூடிய அளவிற்கு. ஆனால் உங்களை போன்ற ஊடகங்கள் ஒரு பக்கத்தில் நடப்பதை இன்னொரு பக்கத்தில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் வெட்டி வெட்டி மாவட்டத்துக்கு ஒரு செய்தி, தாலுகாவுக்கு ஒரு செய்தி என்று ஆக்குகின்ற காரணத்தால் அங்கே நடப்பது இங்கே தெரியவில்லை, இங்கே நடப்பது அங்கே தெரியவில்லை. எனவே தான் அங்கங்கே நடந்து கொண்டிருக்கிற உணர்வுகள் தாராளமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் பல மொழிகள் மிக ஆபத்தான நிலையில் இருக்கிறது என்று சொல்லி. உதாரணமாக ராஜஸ்தான் போன்ற மாநிலத்தில் ஏற்கனவே இருந்த உருதுவை எடுத்துவிட்டு அதற்கு பதிலாக சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இப்படி ஆங்காங்கே மேகங்கள் திரண்டிருக்கின்றன.
மேகங்களை பொறுத்துத்தான் மேகங்கள் மழை வருமா அல்லது இடி இடிக்குமா என்று தெளிவாக தெரியும். சார், தமிழகத்துல வந்து 1967, 77 அந்த ஒரு ஆட்சிக்கான சூழ்நிலை தான் இருக்கு. இந்த ஆட்சியை வந்து ஒரு ஏதாவது கலைக்கிறதுக்காகவோ அல்லது இது பண்றதுக்கான முயற்சிகள் வந்து எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி இந்த தாவேக்காக அவங்க எல்லாம் வந்து பேசுறாங்க. யாருங்க? நடிகர் விஜயுடைய கட்சி இவங்க எல்லாம் பேசுறாங்க. அந்த சூழ்நிலை தான் இருக்கா தமிழ்நாட்டுல? அந்த 1967, 77 காலகட்டம் தான் தமிழ்நாட்டுல இருக்கா? ஒப்பனை வசன உலகர்த்தாக்கள் எழுதி கொடுப்பதை பேசுகிறவர்களை பற்றி அதிகமாக நாங்கள் கவலைப்படுவதில்லை. என்றால் ஒப்பனை போட்டுக் கொள்ளுகிறவர்களே 24 மணி நேரம் போட முடியாது. அவர்களே ஒப்பனையை ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு கலைத்தாக வேண்டும். ஆகவே ஒப்பனை வசனங்களுக்கு மிக அதிகமான முக்கியத்துவம் உங்களை போன்ற ஊடகங்கள் தருகின்றனவே தவிர எங்களை போன்றவர்கள் அனுபவவாதிகள் பொது தொண்டில நீண்ட காலமாக இருக்கிறவர்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. மிக முக்கியமாக இதெல்லாம் வந்து ஒர்க்கிங் ஃப்ரம் தி ஹோம் என்று சொல்லுகிற திட்டம் இருக்கிறது. அது தனிநபர்களால் இதுவரையில இருந்தது. இப்போது சில தலைவர்களே அதை ஒர்க்கிங் ஃப்ரம் தி ஹோம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கடைசி வரையில் இருக்க வேண்டியது ஹோம் தான், வேற ஒன்றுமில்லை. தவிர்க்க முடியாத ஒரு கட்சியா வளருதுன்னு சொல்லி நடந்துருக்கு. விஜய் தமிழக அரசியல் ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பிடிப்பாரு, தவிர்க்க முடியாத ஒரு இடத்துக்கு வருவாருன்னு சொல்லி தொடர்ந்து பிரச்சாரங்கள் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கு. அது தவிர்க்க முடியாத இடத்துல அதாவதுங்க, பல நேரங்களில் முதல்ல ஒரு சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் அடுத்த போறாருன்னு சொன்ன ஜோசியர்கள்லாம் இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நேரடியாக ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு கூட இவ்வளோ இல்லை. அவர்கள் யாரை வேணாலும் பிடிக்கலாம். மற்றவர்களெல்லாம் வடநாட்டில் இருக்கிறவர்கள், ஆலோசகர்கள், புதிய கட்சிக்கு வரவுகள், இவைகளெல்லாம் இருக்கலாம். ஆனால் மக்கள் மனதில் இடம் பிடிப்பாரா என்பதுதான் கேள்வி. மக்கள் மனதில் வெறும் இளைஞர்களை வைத்துக்கொண்டு அல்லது ரசிகர் மன்றங்களை வைத்துக்கொண்டு அவள் செய்ய முடியாது. அந்த அளவிற்கு முதல்ல என்ன திட்டங்கள் என்று சொல்லும் போதே ஒரு கட்டத்தில் அவர் என்ன சொன்னார், கொஞ்சம் ஆரம்பத்தில் பாசிசமா பாயாசமானு கேட்டார். அப்புறம் அடுத்த கட்டத்தில் அவரே பாசிசம் சொல்றாரு. இப்போ அது பாயாசமா அல்லது கொழுக்கட்டையா என்று ஒன்றும் தெரியாது. ஆகவேதான் அவர்கள் எப்போது எதை வேண்டுமானாலும் பேசுவார்கள். எனவேதான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஒப்பனைவாதிகள் எழுதி கொடுக்கிற வசனங்களை பேசக்கூடியவர்களாக இருக்கிற வரையில் எங்களை போன்றவர்கள் அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை. தேவையான முக்கியத்துவம் வரும்போது அந்த அளவிற்கு கொடுப்போமே தவிர வேற ஒன்றும் இல்லை. என்றால் அரசியல் என்பது இருக்கிறது ஒரு ஆழமான, அதில் எப்போது சூழல் எங்கே ஏற்படும் என்று சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு நிச்சயமாக இது எந்த அளவிற்கு மிகப்பெரிய, இதைவிட மிக வேகமான செல்வாக்குள்ளவர்கள் எல்லாம் கூட வந்து அரசியலிலே மிகப்பெரிய அளவிற்கு கால் ஊன்றவில்லை. அதை மிக தெளிவாக பழைய வரலாறு காட்டியிருக்கிறது. எனவே 26 அதை தெளிவாக்கும். அதுதான் மிக முக்கியம். திமுகவை பொறுத்தவரை 200 இடங்கள் என்று சொல்கிறார்கள். அந்த 200 இடங்களோடு நீங்கள் நிறுத்தி விடாதீர்கள், இன்னும் அதிகமாக செல்லுங்கள் என்ற அந்த வாய்ப்பை இப்போது ஒன்றிய அரசு இந்தி திணிப்பின் மூலமாக, மொழி பிரச்சனையின் மூலமாக, நிதி மறுப்பின் மூலமாக அல்லது மற்ற நியாயங்கள் மறுப்பின் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே திமுகவினுடைய ஆட்சியை பற்றி அவர்கள் பேச வசைபாட அவைகளெல்லாம் திமுகவினுடைய வளர்ச்சிக்கு, ஆட்சியினுடைய நீடிப்புக்கு நல்ல உரங்களாக பயன்பட்டு பயிர்கள் செழுமையாக இருக்கும் என்பதை 26 நீங்கள் காண்பீர்கள். ஏனென்றால் நாங்கள் பல தேர்தல்களை பார்த்தவன். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் முதல் தேர்தல் ஆரம்பித்து இந்த தேர்தல் வரையிலே தேர்தலை அறிந்தவன் என்ற அனுபவ அடிப்படையில் நான் தெளிவாக சொல்லுகிறேன். ஆகவே இப்போது சொல்லுவது சில பேருக்கு ஏற்காமல் கூட இருக்கலாம். ஆனால் அந்த அடிப்படை வைத்துக்கொண்டு நிச்சயமாக ஊகங்கள் அரசியலிலே வெற்றிகளாக வராது. ஆசைகள் குதிரைகளாக இருந்தால் பறக்கலாம் என்று ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி உண்டு. அந்த அடிப்படையில் மிக தெளிவாக நடக்கும். வேறொன்றும் பெரிய அளவிற்கு இருக்க முடியாது. எவ்வளவுக்கு எவ்வளவு திமுக மீது பாய்கிறார்களோ அந்த பந்தை அவர்கள் வேகமாக அடிக்க அது மேலே உயரும். அதுதான் மிக முக்கியம். திமுகவுடைய வரலாறு, திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு என்பது இருக்கிறதே, எதிர்ப்பு எங்கே இருக்கிறதோ அங்கேதான் முகிழ்ப்பு, வேகமான வளர்ச்சி என்பது இருக்கும். அதைத்தான் இப்போது நாட்டிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். திமுகவிற்கு அதனுடைய கொள்கை பலம், சாதனை பலம், வரலாற்று பலம், மக்கள் பலம் எல்லாமே இருக்கிறது. அந்த பலம் போதும்.
எவ்வளவு தூரம் யார் சாபம் கொடுத்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. இன்றைக்கு கூட தேச விரோத கட்சி என்றெல்லாம் உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார். ஓம் மேத்தா என்று நெருக்கடி காலத்தில் ஒருவர் வந்து இப்படித்தான் மிக வேகமான அளவிற்கு திமுக இருக்குமா, திராவிட இயக்கம் இருக்குமா என்றெல்லாம் கேட்டார். ஓம் மேத்தா தான் இல்லை, ஆனால் திமுக இருக்கிறது, திராவிட இயக்கம் வளர்ந்திருக்கிறது, ஆட்சியை பிடித்திருக்கிறது. அதற்கு பிறகு யாராலும் நிறைய அளவிற்கு 3 தேர்தல்களில் அமித்ஷா வந்து வேகமாக பிரச்சாரம் செய்தார். ஒரு காலத்தில் அதிமுகவுக்கு எதிராகவே அவரும் பிரதமர் மோடியும் பிரச்சாரம் செய்தார்கள், கோவையிலெல்லாம் பேசினார்கள். பிறகு அவர்களோடு கூட்டு சேர வேண்டும் என்று துடிக்கிறார்கள். அவர்கள் கூட்டு சேர யோசித்தால் கூட இல்லை இல்லை நீங்கள் எல்லாம் கட்டாயமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதற்கு சாமவேத தான தண்டத்தை பயன்படுத்துகிறார்கள். இதெல்லாம் செய்தாலும் கூட எல்லோரும் ஒன்று சேர்ந்தாலும் திமுக நாளும் அதனுடைய கொள்கை பலத்தால் கொள்கை கூட்டணியாக இருக்கிற காரணத்தால் திமுக கூட்டணியும் தமிழ்நாடு தெளிவான பெரியார் மண்ணாக திராவிட மண்ணாக இருக்கிற காரணத்தால் என்றைக்கும் இது வளருமே தவிர இது ஒருபோதும் தேயாது. அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவுதான் 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை என்ற பாட்டுக்கு ஏற்ப நிச்சயமாக சூரியனை மறைக்க முடியாது. சூரியனுடைய ஒளி தேவை. ஏன் இலைகள் வளர்வதற்கு கூட சூரியன் ஒளி தேவை. அது விஞ்ஞானம்.